வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். நான் இப்போ சியோர் தீவில் லரினா துறைமுகத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். நேரம் இப்போ சாயங்காலம் 7 மணி. டூமகட்டி துறைமுகத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் செஞ்ச பெரிய தப்பு என்னென்னா, இந்த விடுமுறையில் ஒரே ஒரு நாள் தான் இந்த சியோர் தீவுக்கு நான் கொடுத்துருந்தேன். அந்த தப்பு என்னங்கிறத போக போக இந்த வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. இதுதான் பயணிகளோட பதிவேடு. இது பயணிகளோட பேரும் ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் 2வது மாடியில் இருக்கிற பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போகணும். இன்றைக்கி இந்த சியோர் தீவில் 5க்கும் மேற்பட்ட இடத்த நான் சுற்றி பார்த்தேன். அந்த இடமெல்லாம் வாழ்க்கையிலே நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சுற்றி பார்த்த எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த சியோர் தீவில் 22க்கும் மேற்பட்ட இடங்களை சுற்றி பார்க்கலாம். ஆனால் நான் வெறும் 5 இடத்த தான் சுற்றி பார்த்தேன். அதனால் நிறைய இடங்கள் விட்டு போச்சு. உண்மையுமே இந்த தீவில் இருக்க அனைத்து இடங்களையும் பார்க்கணும்னா உங்களுக்கு 4லேருந்து 5 நாள் தேவைப்படும். அந்த மாதிரி நான் பண்ணாதனால திரும்ப இந்த தீவுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி 4லேருந்து 5 நாள் கொடுத்தா தான் அந்த 22 இடங்களையும் நீங்கள் நிதானமாக சுற்றி பார்க்க முடியும். அப்படி சுற்றி பார்த்தா தான் இந்த ஐலாண்டு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கூட. அதனால் இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் வரும்போது சரியாக பிளான் பண்ணி வாங்க. நான் பண்ண தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்கும்போது இன்றைக்கி நைட்டு நான் பண்ண இன்னொரு தவறால் எனக்கு ஏறக்குறைய 2000 ரூபா அதிகமாக செலவாச்சு. இப்போ சாயங்காலம் 7 மணி ஆகுது. நான் லரினா துறைமுகத்துலேருந்து டூமகட்டி துறைமுகத்துக்கு போய் அதுக்கப்புறம் நாளை காலையில் ஓப்போ தீவை சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன். இந்த ஓப்போ தீவு ரொம்பவும் சின்ன தீவு. அதே சமயத்தில் இந்த தீவில் ஏகப்பட்ட கடல் ஆமைகள் இருக்கனால இந்த தீவு கடல் ஆமைகளுக்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் கடல் ஆமைகளை 100கணக்கில் பார்க்கணும்னா இந்த ஓப்போ தீவுக்கு தான் போகணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் சாயங்காலம் 7 மணிக்கு என்னோடய பயணத்தை லரினா துறைமுகத்திலேருந்து நான் தொடங்கினேன். கப்பல் எடுத்து 2 மணி நேரத்தில் டூமகட்டி துறைமுகத்துக்கு நான் வந்துட்டேன். டூமகட்டி சிட்டிக்கு வரும்போது நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு டூமகட்டி சிட்டியில் நான் தங்கியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப சாய்ஸு. ஏன்னா நிறையா ரூம் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சீப்பாகவும் ஈஸியாகவும் ரூமு கிடைக்கும். ஆனால் நான் சரியான முடிவு எடுக்காதனால நான் வந்துட்டு எங்கே தங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மலடாப்பே துறைமுகத்து பக்கத்தில். ஏன்னா இந்த துறைமுகத்துலேருந்து தான் ஓப்போ தீவுக்கு நம்ம போக முடியும். அதனால் அந்த துறைமுகத்து பக்கத்தில் இன்றைக்கி நைட்டு தங்கலான்னு நான் முடிவு பண்ணேன். அன்றைக்கி நைட்டு டூமகட்டி சிட்டியில் உள்ள பஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி மலடாப்பே துறைமுகத்துக்கு பஸ்ஸில் போனேன். பஸ்ஸு பிடிக்கவே 10 மணி ஆயிடுச்சு. மலடாப்பே துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹைவேல என்னை இறக்கி விட்டாங்க. என்னை இறக்கி விட்டப்ப நைட்டு 11 மணி. அங்கேருந்து வெறும் 500 மீட்டர் தான் அந்த துறைமுகம். அந்த நைட்டு 11 மணிக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. பக்கத்தில் இருந்த 2-3 சின்ன சின்ன ஹோட்டலில் கூட அந்த ரிசப்ஷனில் யாருமே கிடையாது. அங்கே உள்ள வழக்கம் என்னென்னா, நைட்டு 9 மணிக்கு ரிசப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. காலைல 7 மணிக்கு தான் அவங்க திரும்பி வருவாங்க. இதுதான் அந்த இடத்தோட வழக்கம். நான் 11 மணிக்கு இறங்கும்போது எந்த இடத்துலையும் யாருமே இல்லை. ஏரியாவே வெறும் கருங்கும்னு இருந்துச்சு. அதனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், இறங்குறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஹைவேல ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிச்சு. சரி அங்கே போகலாம், அங்கே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த வழியே நான் நடந்து போனேன். அந்த ஹைவேல இருட்டில் தனியாக நடந்து போகும்போது, அடடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, பேசாமல் சிட்டிலே தங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரோட்டுக்கு 2 பக்கமும் ஏகப்பட்ட தென்னை மரங்கள், யாரையுமே பார்க்க முடியல. நான் 100 மீட்டர் நடந்து வந்தப்போ 10 வாலிபர்கள் ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது மனசில் பயம். அடடா தேவையில்லாமல் இங்கே வந்து நைட்டில் சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசில் பயம். இருந்தாலும் பயத்தை வெளியில் காமிச்சிக்காம அவங்கள நான் கடந்து போனேன். இன்னும் ஒரு 500 மீட்டர் நடந்து போனேன். அங்கே போனப்போ எந்த வெளிச்சமும் இல்லை. சரி அந்த பசங்கள்கிட்ட போய் உதவி கேட்குற தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த பசங்களை நோக்கி திரும்பி நடந்து வந்தேன். அந்த மாதிரி அந்த பசங்கள்கிட்ட உதவி கேட்கும்போது அந்த குரூப்பில் ஒருத்தன் குடிக்காமல் இருந்தான். அவன் வந்து சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பைக்கில் என்னை ஏற்றிக்கிட்டு நானும் அந்த பையனும்
வண்டியில் அந்த துறைமுக பகுதியில் ஏதாவது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தோம். ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து 2-3 இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம். போன இடத்துலலாம் எந்த இடத்துலையுமே ரிசப்ஷனில் ஆள் இல்லை. இதே ரிசல்ட்டு தான். அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பையனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு ரிசார்ட் வச்சுருக்காங்க. அந்த ரிசார்ட் பேர் ஸ்வீட் வாட்டர் ரிசார்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனர் அந்த ரிசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு இருக்குது. அங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்க. அதனால் நைட்டு இப்போ 12 மணி நேராக நம்ம ரிசார்ட்டுக்கு போகாமல் ஓனரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த ஓனரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால், நாங்கள் நைட்டு 12 மணிக்கு அந்த ஓனரோட வீட்டை கதவை தட்டும்போது அந்த கதவை யார் திறந்தாங்கன்னா ஒரு பொண்ணு தான் கதவை திறந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு தான் ஓனர். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு கதவை திறந்து எங்களை ரிசீவ் பண்ணி ரூமும் கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இருக்க ஒரே ரூம் அவைலபிள். அந்த ரூமோட விலை பார்த்திங்கன்னா 2500 ரூபா. எனக்கு வேறு வழி இல்லாமல், வேறு சாய்ஸ் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு அந்த ரூமை அவ்வளோ விலை கொடுத்து எடுக்க வேண்டியதாகி போச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நைட்டில் ரூம் புக் பண்ணாமல் எங்கேயும் இந்த மாதிரி சுற்றி தெரியாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரூம் தர்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இவ்வளோ காசு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட சேதாரமாகும். அதனால் பிலிப்பீன்ஸில் நீங்கள் பயணம் போகும்போது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் பண்ண தவிர நீங்கள் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நாளைக்கு நம்ம இந்த ஓப்பா ஐலண்ட் தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.